ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தோம். 6ஆம் வகுப்பு இயல் 1 இயல் 2 பார்த்துட்டோம். செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டோம். இன்றைக்கி இயல் 3 செய்யுள் பகுதி அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வார உலை, ஔடதமாம் அனுபவம். இந்த பாட்டு எழுதினது யாருதுன்னா நெல்லை சுடலைமுத்து. சரியா? இந்த பாட்டை எழுதினது யார்? நெல்லை அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது யார்? நெல்லை சுடலைமுத்து. லைன் பை லைனாக உங்களுக்கு சிம்பிள் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் உங்களோட நோட்ஸ்லேயோ டைரியிலையோ எங்கேயாவது உங்களுக்கு தேவையானதை பொறுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும். சொல் இயன்றவரை அப்படின்னா பொருள் என்னென்னா முடிந்தவரை, நம்மால் முடிந்தவரை. ஒருமித்து. ஒருமித்துனா ஒன்றாக இருக்கணும். ஒருமித்துனா ஒரே மனதுடையவராக. அப்போ ஒன்றுபட்டு, ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. இயன்றவரை என்னது? முடிந்தவரை. ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சுடலைமுத்து. ஓகேவா? அப்துல் கலாம் மாதிரியே ஒருத்தங்க சிந்திக்கிறாங்க, யோசனை பண்ணுறாங்க. அந்த தாட்டெல்லாம் அப்துல் கலாம் அவரோட தாட் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அப்துல் கலாம் பாராட்டினவர் தான் யார்? நெல்லை சுமுத்து. விண்வெளி மையம் எங்கெல்லாம் இவர் பணியாற்றினார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், 3 நிறுவனங்களை இவர் பணியாற்றியிருக்காரு. இவர் 80க்கு மேலே நூல்களை வெளியிட்டிருக்கிறார். நெல்லை சுடலைமுத்து எத்தனை நூல்களை வெளியிட்டார்? 80க்கு மேல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஔடதம். ஔடதம்னா என்னது? மருந்து. உடல் நோய்க்கு மருந்து, ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு? ஒருமித்து. நண்பர்களோட எப்படி விளையாடணும்? ஒற்றுமையாட்டு விளையாடணும். கண்டறி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வறை. ஓய்வற இதை பிரித்தெழுதும் போது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று இதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம், இதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதமாம். ஔடதமாம். இம் ப்ளஸ் ஆ மா வரும். இதில் இருக்குல்ல, இம் ப்ளஸ் ஆ மா மா, இன் ப்ளஸ் ஏ நே ஏனென்று. ஓகே, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, விலகு. அணுகி வாங்க, விலகி போங்க. ஐயம் சந்தேகத்தோடு இருக்கிறது, அதுலேருந்து ஒரு தெளிவுனா ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஊக்கம் அப்படின்னா ஊக்கம் ஊட்டுறது. சோர்வுனா டல்லாக இருக்கிறது. உண்மைனா உண்மை பேசுகிறது, பொய்மைனா பொய்மை பேசுகிறது. எதிர்ச்சொற்கள் அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. இனி செய்யுள் பகுதி. அறிவியலால் ஆழ்வோம். அறிவியலால் ஆழ்வோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆத்திச்சூடி, அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்தோம். இனி அறிவியலால் ஆழ்வோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அப்படி சொன்னது யாருன்னா மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கார். ஓகே, வானை அளப்போம், அளக்கிறது பற்றி சொல்லியிருக்கிறது யாருன்னா பாரதியார். பாரதியார் எப்படி அளக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அளக்கிறது பற்றி யார் சொல்லியிருக்கிறது? மகாகவி பாரதியார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றானா உண்மைதான் பேசுகிறான் அப்படின்னு. ஆழக்கடல் பிரித்தெழுதும் போது ஆழ் கூட்டல் கடல். ஆழக்கடல்னால் என்னது? ஆழமான கடல். ஆழ் கூட்டல் கடல். விண்வெளி என்னன்னு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. விண்வெளினா விண் கூட்டல் வெளி. நீலம்
கூட்டல்வான் நீலவான். இந்த இம் இருக்குல்ல, இந்த இம் வந்து என்ன ஆகும்னா போயிடும். நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாதியங்கும். இந்த தூவை இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு கொடுப்போம். அப்போ இந்த ப்ளஸ் இயங்கும். இயங்கும். இந்த ஊ கேன்சல் ஆகி போகும். இத்து ப்ளஸ் ஈத்தி. அப்போ இல்லாதியங்கும் அப்படி வரும். ஓகேயா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு கணியனின் நண்பன். உரைநடை பகுதி. ஓகேயா? கணியனின் நண்பன். டேஷ் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ரோபோ என்ற சொல்லியை முதலில் பயன்படுத்தினார். செக் நாட்டை சேர்ந்த. ஓகேயா? செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் தான் காரல் கபக். காரல் கபக் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் நாட்டை சேர்ந்தவர். செக் விளையாடுவாங்கல்ல, செக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபக். கபக்குன்னு காரல் கபக் 1920 ரோபோ அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. ரோபோ அப்படின்னா அடிமை அப்படிங்கிறதான் பொருள். இந்த மனுஷங்க வந்து எந்திரங்களை தூக்கிறதுக்கு மனிதன் முதலில் கண்டுபிடித்தது தானியங்கள். தானியங்கி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேலை செய்யும். இப்போ வாஷிங் மிஷினாக அதுவே துணியை துவைச்சி அதுவே தண்ணி எடுத்து அதுவே சர்ப்படுத்தி எல்லாமே அதுவே பண்ணி கடைசியில் வாஷ் பண்ணி நமக்கு க்ளீன் அதை துணி காய வச்சும் கொடுக்குது. இல்லாதான் எந்திரங்களை இயக்குவதற்கு முன் மனிதன் கண்டுபிடித்தது தானியங்கி, ஆட்டோமேட்டிக். தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி டீப் ப்ளூ உருவாக்குனது யார்? ஐபிஎம். டீப் ப்ளூ பிஐபிஎம் இருக்கா? அப்போ அதுலேயே பி மிடில் ப்ளூ இருக்குது பாருங்கள். ஐபிஎம் அதுலேயே மிடில் ப்ளூ. அப்போது டீப் ப்ளூ. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவ் கணினியுடன் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட ஆண்டு. அப்போ இவர் கேரி கேஸ்புரோவ்னு ஒருத்தர் தான் கணினியோட சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டிருக்காரு. 1997 மே மாதம். உலகிலேயே முதலாக ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ரோபோவோட பேர் சோஃபியா. சரியா? சோஃபியா. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐநா சபை சோஃபியோ அப்படிங்கிற ரோபோக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கு. சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்குன்னா புதுமைகளின் வெற்றியாளர். அப்போ இருக்கக்கூட ரிவிஷன். கணியனின் நண்பன் உரைநடை பகுதி. செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபக் என்ன பண்ணார்? 1920 ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினாங்க. இந்த ரோபோ அப்படின்னா என்னது? அடிமை அப்படிங்கிறது தான் பொருள். எந்திரங்களை இயக்குவதற்கு இந்த மனிதன் முதலில் கண்டுபிடித்தது தான் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது தான் இந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி டீப் ப்ளூ. ஐபிஎம் டீப் ப்ளூ. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவ் கணினியுடன் சதுரங்க விளையாட்டுக்கு போனார். 1997 மே மந்த். உலகிலேயே முதலாக ரோபோக்கு அது வந்து அக்செப்ட் பண்ண நாடு எதுனா சவுதி அரேபியா. அந்த ரோபோட பேர் சோஃபியா அப்படிங்கிற அந்த ரோபோக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடச்சிருக்கு. ஓகேயா? சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுண்ணறிவிலே இருக்குது. நுட்பமாக சிந்தித்து அறிவது. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த பிரித்தெழுதுக. நின்றிருந்த இன்று கூட்டல் இந்த நின்றிருந்த இந்த இற்று மருவி இற்று நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு மாறிடும். சாரி, ஐயோ போகலையே. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா அவ்வுருவம். ஆ கூட்டல் உருவம். அதுக்கு ஒரு பொருள் இல்லை. ஸோ ஆ கூட்டல் உருவம். அந்த உருவம். அவ்வுருவம் அந்த உருவம்.
மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க இல் ப்ளஸ் இ செயல் இலக்க. நீக்குதல்னா நீக்கிறோம், அதுக்கு எதிர்ச்சொல் எப்படி இருக்கும்? சேர்க்கிறோம், சேர்த்தல். எளிது அப்படி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? ஆடம்பரம். எளிமையாக இருக்கிறது ஆடம்பரமாக இருக்கிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தான் தானியங்கி. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்குவதற்காக கண்டுபிடித்த கருவிதான் என்னது? தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடுனது செயற்கை நுண்ணறிவு. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இயங்கக்கூடியதுக்கு நம்ம ஒரு அறிவு கொடுக்கணும், சரியா? நமக்கு எந்திர ரோபோக்கு என்னது? அது தானாகவே அதில் நம்ம சிஸ்டத்தில் போட்டு வச்சுருந்தோன்னா அது தானாகவே இயங்கும். அப்போது முக்கியமான வேறுபாடு என்னது? செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப்ளூ. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்னா. டீப்ளூ. சோஃபியா ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. துணைப்பாடம் இனி பார்க்க போடும். ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் அவரோட நம்ம நேர்காணல் பண்ணியிருக்காங்க. லில்லியன் வாட்சன் எழுதிய நூல் தான் விளக்குகள் பல தந்த ஒளி. லில்லியன் வாட்சன் எழுதிய நூல் என்னது? விளக்குகள் பல தந்த ஒளி. லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஆங்கில நூலை தான் என்ன பண்ணுறாங்க? தமிழில் எழுதியிருக்காங்க. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படும் செயற்கை கால்களை எப்படி உருவாக்க முடியும்னா, கார்பன் இலை பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படுகின்ற கார்பன் இலையை கொண்டு தான் வெறும் 300 கிராம் எடையிலேயே செயற்கை கால்களை உருவாக்க முடியும். அப்துல் கலாம் உருவாக்குறாங்க. அதை தான் இதில் மீன் பண்ணுறாங்க, சரியா? இந்தியா 525 கிலோ எடையுள்ள ஒரு ஆளில்லா செயற்கைக்கோளை எங்கே அனுப்பியிருக்கு? நிலவுக்கு அனுப்பியிருக்கு. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள், சரியா? அறிவாற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இதுதான் பிடிச்சது. இனி இலக்கணம். ஃபஸ்ட்டில் இலக்கணத்தில் என்ன பார்த்தோம்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணத்தை பற்றியெல்லாம் எழுத்துக்களின் வகைகள் அதெல்லாம் பார்த்தோமா? இங்கே மொழி முதலும் இறுதி எழுத்துக்களும், மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களும் என்னன்னு பார்க்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி அப்படின்னா சொல் என்னும் இன்னொரு பொருளும் இருக்குது. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும் கா சா தா நா பா மா, கா சா தா நா பா மா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 4 6 7 காங்கா சா கசட தபர ஞன நமன யாரல வளல. ஞா ஞா யாவா ஆகிய உயிர்மை எழுத்து மட்டும் சொல்லின் முதல்ல வருது. ஞா வரிசையில் ஞா எனும் சொல் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞனம். ஞா வரிசையில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும், ஞனம். அக்காலத்தில் ஞனம் எனும் சொல் தனித்தியங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படி. இப்போ ஞனம் மட்டும்தான் வரும், ஞா மட்டும்தான் முதல்ல வரும். அதில் முன்னாடி காலத்தில் என்ன சொல்கிறாங்க? அங்கனம், இங்கனம், எங்கனம். இதுக்கு மட்டும்தான் என்னது இந்த ஞா வருது, சரியா? இப்போ கா சா தா நா பா மா இவ்வளோ என்னது? எல்லா உயிர்மை எழுத்துக்களும். இதில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் வரும். கா கா கி கி கு கு எல்லாமே சொல்லின் முதலில் வரும். ஞா ஞா யா வா இந்த எழுத்து மட்டும்தான் வரும். இந்த வரிசையில் உள்ள வேறு எழுத்து எதுவும் வராது. ஞா ஞா யா வா இது மட்டும்தான் வரும். ஞா வரிசையில் ஞனம் அது மட்டும். ஞா வரிசையில் ஞா ஞா ஞே ஞோ இந்த 4 எழுத்துக்களும் வரும். யா வரிசையில் யா யா யூ யூ யோ யோ 6 எழுத்துக்கள் வரும். வா வரிசையில் வா வா வி வி வே வே வை ஆகிய 7 எழுத்துக்களும் வரும், சரியா? மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 முதலில் வராது. இக்கு இச்சிட்டு திப்புற இருக்குல்ல, அது இக்கு இச்சிங் அது மொழிக்கு முதலில் வராது. டா நா ரா லா ழா லா ரானா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது, சரி? இந்த உயிர்மை எழுத்துக்கள் 1 கூட வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது.
ஞா ஞா யாவா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர, நம்ம அங்கே பார்த்தோம்ல ஞனம் ஞா ஞா அதெல்லாம் வரும், ஞாலம் அதெல்லாம் வரும்னு பார்த்தோம்ல, இதை தவிர வேறு எழுத்துக்கள் எதுவும் வராது. இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, ஐயோ சாரி. அதுக்கப்புறம் டமாரம், ரம்பம், லண்டம், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இதை தமிழில் ஒலிபெயர்த்தல். இப்போ டென்மார்க்னால் இங்கிலீஷ் வேர்டு DENMARK டென்மார்க். அதை தமிழ் எழுதும்போது இந்த மாதிரி எழுதும். ஆனால் இதில் டே தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் டே தான் முதல்ல வந்திருக்கு. ஆனால் உயிர்மை எழுத்து தானே டே. ஆனால் இது இங்கிலீஷ் வேர்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுனால எழுதுறது. ஓகே. மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வரும் எழுத்துக்களே மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மை ஆகி மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். இன்னும் ஆகிய 11 மொழியின் இறுதியில் வரும். சரியா? உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்தோடு இணைந்து தான் உயிர்மையாக மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். இஞ்சுனா உரிஞ்சு அது முன்னாடி யூஸ் பண்ண வார்த்தைகளாக இருக்கும். புரிஞ்சா இருக்குது. உரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? இஞ்சுக்கு உரிஞ்சு அது முன்னாடி யூஸ் பண்ண வார்த்தை. மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வராது. அதெல்லாம் சொல்லின் இறுதியில் வராது. சரியா? ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இச்சிட்டித்துப்பிர் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. புள்ளியிட்ட கசடதபர வராது. ஞா எழுத்து இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் இது பிறமொழி. இது கார்த்தி அதில் பிறமொழி சொற்கள். சரியா? அந்த சொற்களில் இந்த எழுத்துக்களெல்லாம் இறுதியில் வரும். எகர வரிசையில் கே முதல் லே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து மொழியாக வரும். துன்பம். நோன்னா என்னது? துன்பம். உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். புரிஞ்சா? உயிரெழுத்துக்கள் மெய் அப்படின்னா இக்கு ப்ளஸ் இக்கு கா உயிர்மையாக தான் இடையில சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரலாம். சரியா? சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். புரிஞ்சா? அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18 இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஒருக்க கூட மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் உயிரளபடை ஒற்றளபடை இருக்குல்ல, இந்த அளபடையில் இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அளபடையில் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரியா? ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் February 28 தேசிய அறிவியல் நாள். கம்ப்யூட்டர் தமிழ் சொல் கணினி. காலிங் பெல் அழைப்பு மணி. மிஷன் இயந்திரம். ரோபோ இயந்திர மனிதன். கலைச்சொல் அறிவோம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் சேட்டலைட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3rd யூனிட் இன்னைக்கோட முடிஞ்சுது. இயல் 3 முடிஞ்சுது. நாளைக்கு இயல் 4 போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன நோட்ஸ் எடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.